வணக்கம் மக்களே வாய்ஸ் அப்படியே என்னோட வீடியோ பார்க்க போகிறேன் என் குஸ்கா மாண்டியா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன். அதாவது நம்ம ஆதிகாலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசி ஷாப். இது ஒரு வேலையாக ஃப்ரீ ஃபயர் எந்தாடா மைசி ஷாப் வச்சுக்கூட அப்படின்ட்டு ஒரு வேலையாக விட்டுவிட்டான். எப்போனா விட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே விடலை, அதாவது இது மேலே தான் விட போகிறான். ஸோ இந்த வீடியோட ஹைலைட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மைசி ஷாப் எப்போ விட்றானோ அடுத்த செகண்டே நீங்கள் ஓஎஸ்சியிலே பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எப்பட்றா என்கிட்ட ஒரு டைமண்ட் கூட இல்லையே, நான்லாம் எப்பட்றா பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் இந்த மைசி ஷாப்பை ஓஎஸ்சியிலே பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மைசி ஷாப்பில் என்னென்ன இருக்குது, மைசி ஷாப்பு எப்போ வரப்போகுது, இன்னும் நிறைய அப்டேட்டில் நம்ம வச்சுருக்கோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க கைஸ். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போயே பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ ஓகே மக்களே. அதாவது நம்ம தினைக்குமே கிவ்அவே கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மேட்ரை சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி நடத்த போகிறோம், எப்படி கொடுக்க போகிறோம், அதை பற்றி நம்ம வீடியோ எண்டில் சொல்லியிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடடே டக்குன்னு சொல்லி தொலைஞ்சிரு எப்போ மைசி ஷாப் வரப்போகுது அப்படின்னுவீங்க. கண்டிப்பாக மைசி ஷாப் வர்றது எப்போ வரும் அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது தடுத்து நிறைய அப்டேட் வருது. அப்படி என்னோட அப்டேட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் விளாண்டிங்களான்னு தெரில, பட் போன கிறிஸ்மஸ்க்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயர், அதாவது நீங்கள் மேப்குள்ளே போனாலே ஃபுல்லாக பனி பிரதேசம் மாதிரியே இருக்கும். இங்கே தான் பனி கொட்டலை, சரி அங்கேயாச்சும் பண்ணி கொடுத்துன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தோம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொட்டலை மண்ணும் கொட்டலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான்னு தெரில. பட் போன வாட்டி பார்த்தீங்கன்னா பனி கொட்டி சும்மா அட்டகாசமாக பண்ணியிருந்தான். இந்த வாட்டி ஏன் அது பண்ணல அப்படின்னு ஒரு குறை என்கிட்ட இருக்குது. ஏன்டா எங்கேயோ போயிட்டா அப்படின்னுவீங்க. ஓகே, நம்ம வந்து நேராக மேட்ருக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மைசி ஷாப்புக்குள்ளே வந்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மைசி ஷாப் வருதுன்னு என்றைக்கோ சொல்லிவிட்டோம். பட் இன்றைக்கி காலையில் நம்ம போய் நியூஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் வந்து யூஎஸ்ஏ சர்வர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த யூஎஸ்ஏ சர்வரில் வந்து மைசி ஷாப் வந்திருக்கா அப்படின்னு நான் சொல்லாதுக்கு முன்னாடி என்னான்னு பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மைசி ஷாப் வருதுடா பசங்களா அப்படின்ட்டான். பட் பார்த்தீங்கன்னா 25 என்னைக்குன்னு பார்த்தா நாளைக்கு தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் 25 வந்து விட்டுவிட்டான். இது எப்படா விடுவான் 25 ஒன்றுமே அப்டேட் வராமல் உடனே விட்டுருவானா மைசி ஷாப்பு அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேல் விட்றான்டா அப்படின்ட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைசி ஷாப் வருதா சூப்பர் சேல் வருதா அப்படின்னு ஒரு 2 கன்ஃபியூஷனில் எல்லாருமே இருக்கும். ஸோ நீங்களும் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். பட் மைசி ஷாப் வருது அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சேலும் விட்டுட்டான். ஸோ இப்போ எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா மைசி ஷாப் வந்தால் தான் நம்மளுக்கு லக் அடிக்கும். பட் நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, ரெண்டுமே இப்போது வரப்போகுது. இப்போ கிடச்ச நியூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஒன்று வரப்போகுது. ஆனால் எது வரப்போகுது அப்படின்னு எனக்கு இன்னும் சரியாகவே தெரியல. பட் மைசி ஷாப் வந்துச்சுன்னா ரொம்ப மஸ்ட் தான். ஏன்னா அதுவும் 90% விற்றா வேறு லெவலுக்கு நம்ம வாங்கலாம் எல்லாத்தையும். ஓகே, இப்போ நாளைக்கு என்னடா வரப்போகுது நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைசி ஷாப் சூப்பர் சேல் இதில் ரெண்டுத்தில் எது ஒன்று வரும். பட் நியூ இயருக்குள்ளே, அதாவது நியூ இயர் அடுத்த வருஷத்துக்குள்ளே இது ரெண்டுமே வந்துடும். அதாவது பார்த்திங்கன்னா மைசி ஷாப் சூப்பர் சேல் இது ரெண்டுமே வந்துடும். இவன் நாளைக்கு விட்றான்னு சொல்லியிருக்கான். நாளைக்கு எது விட்றான் அப்படின்னு நம்ம தெரில. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நீ ஒன்று சொன்னியே, என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதாவது மைசி ஷாப்பில் ஓசியில் டாப்அப் பண்ணும் அப்படின்னு ஒரு மேட்ரை சொன்னீங்க, அதை பற்றி சொன்னீங்கடா குஸ்கா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் எண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து எல்லா கேமுக்கும் வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு ஃப்ரீ ஃபயரில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவன் வந்து 40 ரூபா கட்டிடுவான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா கட்டுற மாதிரி தான் வரும். அது எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கூகுள் ப்ளே பேலன்ஸ் அப்படின்னு ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இது நீங்கள் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் டாப்அப் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40, அதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா. ஸோ இதில் பாருங்கள் 40% அவனே கட்டிடுவான். நீங்கள் 40 ரூபா தான் கட்டுற மாதிரி வரும். பட் நீங்கள் அதுக்கு வந்து பேலன்ஸ் வச்சுக்கணும். ஆல்ரெடி அதை என்கிட்ட பேலன்ஸ் இருக்குமா, என்கிட்டலாம் இருக்காதா, நீ எப்படா இந்த தைரியத்தில் என்கிட்ட சொல்கிற, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மைசி ஷாப் வந்து அடுத்த செகண்டே நம்ம வந்து ஃப்ரீயாக டாப்அப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது மைசி ஷாப் வந்து அன்றைக்கே நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஓகே கைஸ், அதனால் நான் ரொம்ப இழுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா மைசி ஷாப் வந்த வாட்டி நான் உங்களுக்கு அந்த வீடியோ விட்டுருவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு 80 ரூபாய்க்கோ இல்லை ஒரு 100 ரூபாய்க்கோ அது மாதிரி பண்ணுற மாதிரி அதில் நீங்கள் டைமண்ட் வாங்கி நீங்கள் வந்து 90% விழுந்தாலே 100 டைமண்டுக்கே எவ்வளவோ வாங்கலாம். ஏன்னா ஆனால் 90% விழுந்தால் தானே நான் வாங்க முடியும். எப்பட்றா நீ 90 தான் விழுவான் எனக்கு எந்த நைட்டு நீ சொல்கிற நாயா அப்படின்வீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 90 விழுவலாம் கூட 70 விழுந்தாலே உங்களுக்கு வந்து 120 ரூபாய்க்கு எலைட் பாஸ் வரும். ஸோ அது கூட நீங்கள் இந்த டைமண்ட் வச்சு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்பட்றா அந்த வீடியோ இப்போயே சொல்ல மாட்டியா அப்படின்வீங்க. பட் அந்த வீடியோ கொஞ்சம் டெஸ்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் கைஸ் நான் வந்து அந்த வீடியோவை மைசி ஷாப் வந்த அன்னைக்கே விடுறேன். ஓகே, இதுக்கு மேலே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் நிஞ்சா ட்ரெஸ் வந்து 99 டைமண்ட், அதாவது 100 டைமண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எப்படி வருது என்ன மேட்ரு ஒன்றுமே ஒன்றும் கட்டியும் புரியல. ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கான், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தரோம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் விளாண்டு அந்த பாக்ஸை நீங்கள் அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரே மட்டுமாக ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு மேஜிக் கியூப் கிடைக்கும். அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் பாக்ஸ் தான். ஸோ அதனால் நாளைக்கு நிறைய மேட்ச் போய் செத்துட்டு வாங்க. அப்படியே நிறைய பாக்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள். ஒரே மொத்தமாக பாக்ஸ் ஒரு 30 பாக்ஸ் கலெக்ட் பண்ணிங்களா, இந்த 30 பாக்ஸும் ஒரே மொத்தமாக அப்படியே ஓப்பன் பண்ணிங்க, உங்களுக்கு மேஜிக் கியூப் உழுவா வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே அப்டேட் என்னாச்சும் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் அந்த பிங்க் டைமண்ட் வந்து ஆடை பார்த்து சேர்த்து வச்சுருப்பீங்க. இப்போ அந்த டைமண்டில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் அதெல்லாம் முடிய போகுது. அது முடிஞ்ச வாட்டி அதில் வந்து நிறைய மாசான கஸ்டியூம்லாம் விட்றான். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, இப்போயே அதெல்லாம் செலவு பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சொல்கிறதுக்கு எந்த விஷயம் இல்லை. ஸோ இன்றைக்கி கிவ்அவே எப்படா கொடுக்க போகிற நாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து யார் வந்து நம்ம வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கான கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ. இதுதான் கைஸ், ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். இது எப்படி கண்டுபிடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நம்ம டிஸ்கார்டுக்கு வந்து அனுப்பிவிடுங்க. நம்ம அதில் யாருக்கு அதிகமாக மெஜாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நீங்கள் கிவ்அவே கொடுத்துடலாம். இப்போ கைஸ், உங்களில் ஒரு மிஸ்டேக் மெயில் பாய்.